நம்ம இருக்க பிளேஸ்லேருந்து 35 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கவங்க தான் இந்த கேக் ஆர்டர் நமக்கு கொடுத்துருந்தாங்க. 2 கேஜி பிளெயின் கேக் அண்ட் 1 கேஜி ரோஸ் மில்க் கேக்கு. ஏர்லி மார்னிங் டெலிவரி அப்படிங்கிறதுனால நைட் 11 அப்புறம் தான் இந்த கேக் நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணோம். வாங்க ஐசிங் பார்த்துடலாம். ரோஸ் மில்க் கேக் பார்த்திங்கன்னா எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் எசன்ஸ் இல்லாமல் நேச்சுரல் ஃப்ளேவரிங்கில் பண்ணுறதுனால ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ரிச்சான ரோஸ் மில்க் வச்சு வெட் பண்ணி விப்பிங் க்ரீமில் டாப்பிங்காக பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ இது எல்லாமே போட்டு பண்ணுறதுனால கேக் நல்லாயிருக்கும். ரோஸ் மில்க் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கேக்கை கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு மீன்வைல் அவங்க கொடுத்துருந்த கேக்ஸ் எல்லாம் கட் பண்ணி பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். இதில் ஒரு கேக் பார்த்திங்கன்னா பிளாக் கரண்ட் வித் வெண்ணிலா, இன்னொன்று ஸ்ட்ராபெரி வித் வெண்ணிலா. குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஃப்ரெண்டோட வெட்டிங் ஆனிவர்சரிக்காக ஆர்டர் பண்ணியிருந்த கேக் தான் இது. ஆனிவர்சரி கப்புள் நமக்கு பர்சனலாக தெரியுங்கிறதுனால நம்ம தான் அவங்கள போய் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த கேக் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வந்து 4th டைம் பட் நம்ம எடுத்துகிட்டு போகிறோங்கிறது அவங்களுக்கே தெரியாது. இது இல்லாமல் 2 ப்ரௌனிஸும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதையுமே நம்ம பேக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபைனலாக கேக்கோட அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. அந்த அன்னைக்கு நமக்கு இன்னொரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் 1/2 kg ஆர்டர் இருந்துச்சு. அதையும் முடிச்சு கிளம்பிட்டோம். இந்த கேக் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான பர்த்டே கேக்ஸ் அண்ட் டீ கேக்ஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ண மறந்துடாதீங்க. கேக் ஆர்ட் பை வினோதினி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் நந்தினி.